ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டாரு. அவர் சொல்ற சொல்லுல உண்மையா இருக்க மாட்டாரு, நிலை நிற்க மாட்டாரு, தடுமாறிடுவாரு. அவர் அன்னைக்கு சொன்னா ஒண்ணு, இன்னைக்கு சொன்னா ஒண்ணு, வேறு வேறு சொற்களை மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பார். கொடுத்த வாக்குறுதியில உண்மையா இருக்க மாட்டாருப்பா அப்படின்ற ஒரு பேச்சு தமிழக அரசியல்ல வலம் வந்துட்டு இருக்கு. மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல மக்களை சந்திச்சிருக்கிறாரு. அந்த சந்திப்புல தேர்தல் வாக்குறுதிகளா வீட்டுக்கு ஒரு பைக்கு, கார் எங்களுக்கு இலக்கு தான், ஆனா இருந்தா இப்போதைக்கு வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுக்குறேன், பட்டப்படிப்பு கொடுக்குறேன், ஒரு நிரந்தர வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தேர்தல் வாக்குறுதியாவே ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார். பைக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒருவேளை பைக்கு கொடுத்தா இதுக்கு முன்னாடி பைக் வச்சிருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி. இவர் யாருக்கு பைக்கு கொடுக்க போறாரு? பைக் இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறாரா அப்படின்னு, பெண்களுக்கு பைக்கு கொடுக்க போறாரா அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஒரு கிண்டலான பேச்சு இருக்கு. குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தைகள் அணிக்கு பொம்மை காரு கொடுப்பாரா, பொம்மை பைக்கு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு, அது ரிமோட்டு காரா, ரிமோட்டு பைக்கா கொடுப்பாரா, இல்ல தள்ளிட்டு போற இதுவா கொடுப்பாரா நம்மளுக்கு தெரியல. எதுக்கு அந்த இது கொடுக்குறாரு? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பைக் வச்சிருக்காங்க. இன்னைக்கு டிராபிக் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா பைக்குகள் பெருத்துருச்சு, கார்கள் பெருத்துருச்சு, நிறைய வாகனங்கள் பெருத்துருச்சு. அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுல கம்பல்சரி பைக் இல்லாம இருக்காது. அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் வீட்டுல 2 பைக், 3 பைக், 4 பைக் அதுக்கு மேலேயே இருக்கும். ஆனா பைக் இல்லாத வீடுகள் இல்லவே இல்லை. இவர் இது எக்ஸ்ட்ரா என்னத்த பைக்கை கொடுக்க போறாரு, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். அவருடைய தேர்தல் அறிக்கையில பொய்க்கான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. பைக்கை கொடுத்துருவீங்க, பெட்ரோல் யார் போடுவா விற்கிற விலைக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கும் அவர் என்ன பண்ணலாம், பதில சொல்லலாம். ஒருவேளை பைக்கும் பெட்ரோலும் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டரு அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இவர்கிட்ட இலவசங்கள் அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்ல தான் நடிப்பார். ஆனா இலவசங்களை இவர் அள்ளி கொடுப்பார். அது ஓகே, அவர் எப்படி எடுத்துட்டு போறாரோ அது அவருடைய விஷயம். ஆனா விஜய் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவாரா அப்படின்னா நிறைவேற்றவே மாட்டாருப்பா. அடிச்சு சொல்றேன், நிறைவேற்ற மாட்டாரு. எப்படி சொல்ற நிறைவேற்ற மாட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே கேட்கிற சத்தம் இங்க கேக்குது, எனக்கு கேக்குது. நீ எப்படிப்பா சொல்ற எங்க தலைவர் செய்ய மாட்டாருன்னு? சொல்றேன் கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழைய சம்பவத்தை ஒன்று சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது விஜயை கண்டித்து ஒரு விஷயத்த முன்னெடுத்தார். அழகிய தமிழ் மகன் படத்துல விஜய் நடிக்கும் பொழுது சிகரெட்டு பிடிக்கிறாரு, புகையிலை பிடிக்கிறார், அவரை ஃபாலோ பண்ணுகிற ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப பகிரங்கமா சொன்னார். விஜய் அவர்கள் டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஏன்னா ரசிகர்கள் அப்படின்னாலே ஒரு ஹீரோ என்ன ஃபாலோ பண்றானோ அந்த ஹீரோ சீத்தா அந்த ரசிகர்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது எம்ஜிஆரா இருக்கட்டும், அதே போல சிவாஜியா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு ஹீரோவை அந்த ரசிகர் ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த மேனரிசம அந்த ஹீரோயிசம இந்த ரசிகர்னு என்ன பண்ணுவான், கடைபிடிப்பான். இது இயல்பு. அதுல இருந்து அது ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மனநிலைமையில தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல புகையிலை இல்லாம மதுபானம் இல்லாம நடிச்சா அவங்க ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹீரோக்கள் எதை நீங்க திரையில பிரதிபலிக்கிறீங்களோ அதை தான் உங்களுடைய ரசிகர்கள் நிஜத்துல என்ன பண்றாங்க, பிரதிபலிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி காட்சிகளை நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு கோரிக்கையை தான் என்ன பண்ணாரு, விஜய்க்கு முன்வைத்தார். இது குருவி படம் ஷூட்டிங் நடக்கும் பொழுது விஜய் கிட்ட ஒரு நிருபர் சொல்லும் பொழுது இது மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி அவர்கள் இது மாதிரி உங்களை குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு, இதை பத்தி உங்க கருத்து என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ விஜய் அவர்கள் சொன்னாரு, இந்த கருத்துல நான் உடன்படுறேன், இது எனக்கு ஏற்ற கருத்து தான். இதுக்கப்புறம் அது அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து அதுக்கப்புறம் வர படங்கள்ல இனிமேட்டு இருந்து நான் புகையிலை பிடிக்க மாட்டேன், அது சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், மதுபானங்கள் நான் என்ன பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. வாக்குறுதியாவே கொடுத்தாரு. அன்புமணி அவர்கள் நல்ல விஷயம் தான் சொல்றாரு, அதை நான் ஏத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என் படங்கள்ல அதெல்லாம் நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுபடி நடத்திட்டு வந்தாரு. ஒரு சில படங்கள்ல அதெல்லாம் என்ன பண்ணாரு, தவிர்த்துட்டு வந்தாரு. நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா இது காலப்போக்குல இது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா செல்லுபடி ஆகல. அதுக்கப்புறம் அந்த சர்க்காரு, லியோ, மாஸ்டர் இந்த மாதிரி படங்கள்ல மதுபானங்கள் யூஸ் பண்றது, புகையிலை யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து என்ன பண்ணிட்டாரு, நடிச்சாரு. இது ஒரு காலகட்டத்துக்கு மட்டும்தான். விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டாரு அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிள்.
இது நிஜ வாழ்க்கையிலயும் இதை இவர் தான் இப்படி பண்றாரு, சொன்னதை செய்ய மாட்டாரு, திரை வாழ்க்கையில மாட்டாரு. ஒரு திரையிலேயே உங்களால கடைபிடிக்க, ஏன்னா திரையில இவர் சொல்றதுதான் டைரக்டர்கள் கேட்பாங்க. இந்த சீன் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்றாருன்னா அதை என்ன பண்ணுவாங்க, நீக்கிடுவாங்க. ஆனா இங்க விஜய் எல்லாத்துக்கும் உடன்பட்டு நடிக்கிறார். ஏன் உடன்பட்டு நடிக்கிறாரு? மாஸ். இந்த மாஸை கிரியேட் பண்ணும். இப்படியெல்லாம் நடிச்சாதான் ஒரு மாஸ் கிரியேட் ஆகும், எனக்கு ரசிகர்கள் கூடுவாங்க. அவர் நினைச்சிருக்கலாம்ல, நிச்சயமா நினைச்சிருக்கலாம். இது மாதிரி மதுபானம் யூஸ் பண்ற புகையில என்ன வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை அதை மைண்ட் பண்ணி கூட இவர் நடிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை அதுக்கப்புறம் வந்த திரைப்படங்கள்ல இவரால் கடைபிடிக்க முடியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ உங்களால திரை வாழ்க்கையிலேயே இதை கடைபிடிக்க முடியலையே, நிஜ வாழ்க்கையில எப்படி கடைபிடிப்பீங்க? இப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் எப்படி நம்புறது? கொடுத்த வாக்குறுதியில நீங்க உண்மையா இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா இருக்க மாட்டார் அப்படின்றதுக்கு இந்த விஷயம் ஒரு உதாரணம். ஏன்னா சொன்ன வாக்குறுதியை இவரால் நிறைவேற்றவே முடியாதுப்பா. சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை படங்களையே என்னால கடைபிடிக்க முடியல. நான் அதை செஞ்சேன், ஏன்னா எனக்கு ஒரு மாசு கிரியேட் ஆகணும், அந்த அந்த சீன் படி நான் அதை செஞ்சேன். ஏன் அந்த சீன் படி நீங்க செய்யாம மாத்தி இருக்கலாமே? இவர் நினைச்சிருந்தா மாத்தி இருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு டாப் ஹீரோ. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏத்த மாதிரி சீன்களை மாற்றி அமைச்சிருக்க முடியும். ஆனா முடியல. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி இல்லை. இவர் எடுக்கிறதா முடிவு. ஆனா இதை இவர் நிச்சயமா சொல்றதை செய்வாரா அப்படின்னா அது வெறுங்கையில பாக்கெட்ல விட்டு வெறும் பாக்கெட்ல திறந்து காட்டுற மாதிரி தான், ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. இது பொய்யான வாக்குறுதி. கொடுத்த வாக்குறுதியில அவர் நிறைவேற்ற மாட்டார்ப்பா, இதுதான் உண்மை. ஏன்னா இவரு கடந்த காலங்கள்ல இவருடைய கட்சி ஆரம்பிச்சிருந்து சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராரா அப்படின்னா அது இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஆக மொத்த விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில உண்மையா இருக்க மாட்டாரு. படங்கள்லயே அவரால் இருக்க முடியல, கண்ட்ரோலா இருக்க முடியல. நிஜ வாழ்க்கையில எப்படி இவரால் கண்ட்ரோலா இருக்க முடியும்? சோ இவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாரு அப்படின்றது இந்த விஷயத்துல இருந்தே உறுதிப்பட தெரியுது. ஆனா ஒண்ணு, தேர்தல்ல வாக்குறுதிகள்ல அள்ளி வீசலாம், செயல்முறைக்கு அதை எடுத்துட்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. செயல்முறைகள்ல என்னென்ன நெளிவு சுழிவெல்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுக்கு எப்பவுமே அக்கறைக்கு இக்கரை பச்சைதான் இருக்கும். கடந்து போய் பார்த்தா தான் தெரியும் அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது, எவ்வளவு பள்ள மேடுகள் இருக்குது அப்படின்னு. வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு போயிடலாம், செயல்படுத்த முடியலன்னா மக்கள் உங்களை கேட்கிற கேள்வியில திண்டாடிடுவீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, பிரஸ்ஸுகளை சந்திக்காம இருக்கிறீங்க. ஏன்னா கேட்கிற கேள்விகள் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இதே விஜய் அவர்களுக்கு இருக்கதான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை. அதனால தான் இதுவரைக்கும் அவரு பிரஸ்ஸுகளை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. பிரஸ்ஸுங்களை சந்திச்சாதான் உங்களுக்கு தெரியும், மக்களை போய் சந்திச்சாதான் அந்த வேதனை வலி உங்களுக்கு தெரியும். போற போக்குல நீங்க அடிச்சு விடக்கூடாது. மக்களை முட்டாளு அப்படின்லாம் நினைக்க கூடாது. மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்லாம் இல்ல, மக்கள் மறக்கவே மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறாரா இல்லையா அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதியா இலவச பைக்குகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாரி இறைச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். சொன்ன வாக்க இவர் காப்பாத்துவாரா மாட்டாரா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.